லாஸ்ட் வீக்கெண்ட் எல்லாருக்கும் எப்படி போச்சு? எங்களுக்கு பாதி நாள் வந்துட்டு ட்ராவலில் தான் போச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் போனோம் அண்ட் எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்பு அப்படின்றத தான் இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் மினி விலாகில் ஷேர் பண்ண மாதிரி நாங்கள் தேர்ஸ்டே நைட்டு கிளம்பி என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேருந்து அவங்களையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் அண்ட் என் மாமனார் மாமியார் அண்ட் என் கொழுந்தனார் எல்லோரும் சேர்ந்து வந்து திருச்சிக்கு தான் கிளம்பியிருந்தோம். ஃப்ரைடே மார்னிங் வந்து ஒரு 8:30 போலலாம் வீட்டில் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு ஸோ வர வழியே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ திருச்சி வந்து ரீச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 12:40 சமயபுரம் கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரீச் ஆயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா ஒரு லைன் நின்றுட்டு இருந்தது. சரி ஓகே 1 ஹவரில் வந்துடலாம், வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் நின்னோம் லைனில். அது என்னடானா லைன்லேருந்து ஒரு சின்ன குடோன் மாதிரி அந்த ரூம்குள்ளே விட்டாங்க. அங்கே பார்த்தா லைன் வளைஞ்சி போகுது. ஆல்மோஸ்ட் கோவிலுக்கு கிட்ட வர்றதுக்கே எங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இத்தனைக்கும் நாங்கள் வந்து 100 ருபீஸ் டிக்கெட்டில் போனோம். ஸோ அதுக்கே வந்துட்டு 2 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து கோயில் கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அந்த மாதிரி ஆச்சு. ஏன்டா போய் நின்னோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 100 ருபீஸ் டிக்கெட் கொடுத்துமே வந்துட்டு 3 ஹவர்ஸ்க்கு மேலே அங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அண்ட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அந்த லைனில் நிற்கிற போதெல்லாம் இடையில வந்து தண்ணி அங்கங்கே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வெளியிலேருந்து கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. அதனால் எப்பப்போலாம் பசிக்குதோ அப்பப்போலாம் வந்து ஃப்ரூட்ஸு அண்ட் தண்ணிலாம் பிடிச்சி குடிச்சிட்டு சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது ஆல்மோஸ்ட் 3:40 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் திருச்சிக்கு பிளான் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, இது வந்து என் மாமியாரோட பிறந்து வளர்ந்த ஊர். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க அங்கே போயிட்டு 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 10th வரைக்கும் அங்கே படித்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே படிக்கலை, சம் ரீசன்ஸ்னால வேறு ஒரு ஊருக்கு மூவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததுனால சரி இப்போ போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே வந்து கோயில் முடிச்சுட்டு அவங்களோட படித்த ஸ்கூலுக்கு ஒன்று போனோம். அங்கே வந்துட்டு ஒரு டீச்சர் இருந்தாங்க. ஸோ அது ஸ்கூல்லாம் பார்த்துட்டு அவங்க ஓல்டு மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கிளாஸ் ரூம் அங்கே இருந்துச்சு, இந்த ஸ்டேஜ் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவங்க வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பையன் கார்லேயே இருந்ததுனால அங்கே பசங்க வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில பசங்க மட்டும் இருந்தாங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். ஸோ இவங்க அவங்க மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்கு எங்கெல்லாம் படித்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அவங்க பழைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்றதுனால. ஸோ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்தே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அவங்க வீடு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க அந்த டைமில் ரெண்ட்டுக்கு இருந்த வீடு. ஸோ அங்கே போயிட்டு அந்த வீடு வந்து இப்போது ஆல்மோஸ்ட் மாறிடுச்சு, எல்லாமே மேலெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்ச நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் மாமியாரோட அப்பா வந்துட்டு ரயில்வேஸில் இருந்தார். ஸோ அவங்க எங்கே வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காமிச்சிட்டு அவங்க பிறந்த ரயில்வே ஹாஸ்பிட்டலு ப்ளஸ் அவங்க வந்துட்டு குவார்ட்டர்ஸில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அந்த குவார்ட்டர்ஸ்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழியில் போனோம். பட் அது வந்து இப்போ எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பாழடைஞ்சு போய் இடிஞ்சு போயிருந்தது. ஒரு சிலது மட்டும் யூஸில் இருந்தது. நாங்கள் ஜஸ்ட்டு காரில் இருந்தே பார்த்துட்டு சரி சாப்பிட்லாம், ரொம்ப நேரமாக சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு டின்னரே சேர்த்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கா வந்துட்டு திருச்சி ஹைவேயில் இருக்கிற சங்கீதாஸ் போயிட்டு சாப்பிட்டுட்டு பொன்மலையிலேயே வந்துட்டு பொன்னீஸ்வரி அம்மன் ஒரு கோவில் இருக்குது. ஸோ அங்கே போய் வேண்டிக்கிட்டதுக்கப்புறம் தான் என் மாமியார் வந்து பிறந்ததா அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 15 இயர்ஸாக குழந்தை இல்லாமல் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் பிறந்ததுனால என் மாமியாருக்கு வந்து பொற்சிலைன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம் வச்சுருக்காங்க. அந்த நேம் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் என் கல்யாணத்தும் போது அவங்க பேர் சொல்லி தான் நான் கேட்டேன். நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது 6 o'clock தான் திறப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு போகும்போது 7 கிட்ட ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு பொன்னீஸ்வரி அம்மன் டெம்பிள் பார்த்துட்டு அங்கேருந்தே வந்து உச்சிப்பிள்ளையார் கோயில் வந்து லைட்டில் தெரிஞ்சுது. மேலே அது ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகணுன்னா அங்கேருந்து தெரியுது. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு சுற்றிட்டு நாங்கள் என்னென்னா ரூம் போடவே இல்லை. நாங்கள் திருச்சி முடிச்சுட்டு மதுரை வந்துட்டு அன்றைக்கி நைட்டே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ எங்கே ஸ்டே பண்ணுவோன்னு தெரியாததுனால நாங்கள் எங்கேயுமே ரூம் போடாமல் விட்டுட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் ரூமே போடல. திருச்சி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போய் காரை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரூமே தேட ஆரம்பித்தோம். ஸோ ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு ரூம் கிடச்சிது. ஒரு ஃபேமிலி ரூம் மாதிரி போட்டுக்கிட்டோம். ஏன்னா தனித்தனி ரூம்ஸ் வந்து கிடைக்கல. அண்ட் கிடச்சா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு 5-6 ஹவர்ஸ் தானே ஸ்டே பண்ண போகிறோம், காலையில் எழுந்திரிச்சி கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு ரூம் ஓகேவாக இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டே எனக்கு வந்துட்டு மீட்டிங் இருந்தது. சாட்டர்டே எனக்கு லீவ் கிடையாது.
ஸோ அதனால் நான் மீட்டிங்கில் இருந்தேன். இவங்க வந்துட்டு திருவேணிக்கால் கோயிலுக்கு வந்து போயிருந்தாங்க. என்னை மட்டும் விட்டுட்டு இவங்க எல்லோரும் ரெடி ஆகிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து காவல் டெம்பிள் பார்த்துட்டு ஸ்ரீரங்கம் போகலான்னு பிளான் பண்ணி போயிருக்காங்க. அன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி, ஒரே கூட்டம். போய் வாசலை மட்டும் பார்த்துட்டு கூட்டத்தை பார்த்துட்டு இது 3-4 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே எனக்கு மீட்டிங்ஸ்லாம் முடிஞ்சு நான் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மதுரைக்கு பிளான் பண்ண மாதிரி மதுரைக்கு கிளம்பிட்டோம். ஸோ மதுரைக்கு போகிறோம் அப்படின்னா நாங்கள் அழகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போய் ரீச் ஆகும்போதே ஆல்மோஸ்ட் 3:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போயிட்டு மேலே பழமுதிர்ச்சோலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அழகர் டெம்பிள் பார்க்கலாம். ஏன்னா மேலே வந்து அந்த ஹில் மாதிரி சின்னதாக இருக்கும். அது ஏறுறது வந்து 6க்குலாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு சொன்னதுனால அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் அந்த கேட்டே ஓப்பன் பண்ணல ஹில் மேலே கார் போகிறதுக்கு. ஸோ அங்கேருந்து வெயிட் பண்ணி அப்புறம் மேலே போயிட்டு அவசர அவசரமாக வந்துட்டு ராக்காயி டெம்பிள்னு ஒன்று இருந்தது. அங்கே வந்துட்டு நுபுர கங்கைன்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்தம் கொடுத்தாங்க. டெம்பிளும் நல்லா இருந்தது. அங்கே போயிட்டு தீர்த்தம்லாம் வாங்கிட்டு அவசர அவசரமாக வந்து பழமுதிர்ச்சோலையில் அங்கே கூட்டம் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்தது. அதுவே 1 ஹவர் ஆகிடுச்சு. நாங்கள் 100 ருபீஸ் டிக்கெட்டில் தான் போனோம். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு 1 ஹவரில் வந்து சாமி பார்த்துட்டு ஒரு 5:30 போலலாம் கீழே வந்துட்டு அழகர் கோயிலுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எங்கேயுமே கூட்டம் இருந்தது. இங்கே வந்துட்டு ஃப்ரீ தர்ஷன் மட்டும்தான். இங்கே 10 ருபீஸ் டிக்கெட் மட்டும்தான் இருந்தது. 10 ருபீஸ் டிக்கெட்டுமே வந்து 7:00 தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 ஹவர் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம இதுலேயே போகலாம், ஃப்ரீலேயே போகலான்னு போனோம். கரெக்டாக ஒரு 1 ஹவர் ஆச்சு. 5:30, 5:40 கிட்ட போய் நாங்கள் லைனில் நின்னோம். வெளியே வரும்போது 6:40 கிட்ட ஆகிடுச்சு. லைட்லாம் போட்டு டெம்பிள் அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு என் பையன் லைனில் நிற்கும் போதே தூங்கிட்டான். ஸோ அவனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே திருப்பரங்குன்றம் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அழகர் கோயிலேருந்து திருப்பரங்குன்றம் வந்து 1 ஹவர் தான் காட்டுச்சு. பட் நாங்கள் வந்து மேப்பில் ரூட் மிஸ் பண்ணி அங்கே போகிறதுக்குள்ளே வந்து 8:30க்கு மேலே ஆயிடுச்சு திருப்பரங்குன்றம் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா வந்துட்டு சாமி பார்க்க முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ரூம் வந்து அதுவுமே மதுரையிலையுமே நாங்கள் அப்போ தான் ரூம் பார்த்தோம். வாணி வில்லான்னு இருந்தது. ரூம்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பட் ரூம்ஸ் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கேயுமே வந்து ஒரு ஃபேமிலி ரூம் தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் திருப்பரங்குன்றம் கோயில் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஆல்ரெடி எல்லாருமே செம்ம டயர்டில் இருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போய் ரூமில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பிடல நைட்டுக்கு. ஸோ அங்கேருந்து வந்துட்டு கோமதி விலாஸ்ன்னு சொல்லி ஒரு அங்கேயே ஹோட்டலில் சஜஸ்ட் பண்ணாங்க. அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தது. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்துட்டு காலையில் 6க்கே கிளம்பலாம் 7க்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்கி எழுந்துச்சி ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 8:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ திருப்பி அதே கோமதி விலாஸ்க்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு என்ட்ரி ஆனோம். ஸோ வெளியேருந்து பார்க்குறதுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓகே லேட் ஆகும் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 100 ருபீஸ் டிக்கெட் கொடுத்தே உள்ளே போயிட்டோம். உள்ளதுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது வளைச்சி விடுறாங்க அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட ஆச்சு. நாங்கள் 9:00 போனோம். 10:00 வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக கடையெல்லாம் இருந்தது. சின்னதாக பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு எல்லா சாமிக்கும் வந்துட்டு ஒரு கும்பிட்டு போட்டுட்டு வெளியே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சரி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நேராக அங்கேருந்து கோயிலேருந்து ரூமுக்கு போயிட்டு வெக்கேட்லாம் பண்ணிவிட்டு சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். பட் இந்த ட்ரிப்பில் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா நாங்கள் எதுவுமே வந்து ப்ரீ பிளான் பண்ணல. ஓகே அங்கே போய் பார்த்துக்கலாம் அண்டு லீவ் டைமில் பிளான் பண்ணதுனால பயங்கர கூட்டம். எல்லா இடத்துலையுமே கூட்டம். 3 டேஸ் லீவு ப்ளஸ் ஆடி மாதம் முடியுது, கிருஷ்ண ஜெயந்தி, கிருத்திகை. ஸோ நாங்கள் செலக்ட் பண்ண எல்லா கோயில்லையுமே கூட்டம் தான். ஸோ அதனால் எங்கே போகிறதுனாலும் இதுக்கு முன்னாடி யூஸ்வலாக நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் போவோம். பட் இந்த டைமில் வந்து சடனாக வந்து சரி எங்கேயா போகலாம் அப்படின்னு கிளம்பி போனதில் வந்துட்டு எல்லாருமே பயங்கர டயர்டாயிட்டோம். எங்கே போனாலும் 1 ஹவர் 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லி லைனில் நின்று வந்து எல்லோரும் டயர்டாயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மதுரையிலேருந்து கொஞ்சம் ஜிகிர்தண்டாலாம் குடிச்சிட்டு மதுரைக்கு வந்துட்டு ஜிகிர்தண்டா குடிக்கலன்னா எப்படி? ஸோ அதனால் வந்து ஜிகிர்தண்டா மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டு மதுரை டு திருச்சி வந்துட்டு ஹைவேஸ் வந்து பெருசாக
டிராஃபிக் எதுவும் கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்லோவா அங்கேருந்து வந்துட்டோம். வரும்போதே வந்து விராலிமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வழியிலேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம். அங்கே போனா வந்துட்டு ஆல்மோஸ்ட் அது வந்து நாங்க போகும்போது 1:00 கிட்ட அது வந்து நட சாத்திட்டாங்க. ஜஸ்ட்டு மட்டும் கோயில் மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு, அந்த பெயிண்டிங் வந்து நல்லா இருந்தது. ஸோ அத மட்டும் சும்மா பார்த்துட்டு, அங்கேருந்து வந்து லஞ்ச் சாப்பிட்லான்னு கரெக்ட்டா நாங்க திருச்சி வந்து சேர்ந்ததும், அதே சங்கீதாஸில போயிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா, சண்டே பயங்கர கூட்டம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து வெயிட்டிங் டைம் பீரியட் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே என் பையன் வெளியே இருக்கிற இதுலலாம் விளையாடிட்டு இருந்தான். நல்லா விளையாடிட்டு ஓரளவுக்கு சாப்பிட்டான். ஸோ எல்லாருமே வந்து மீல் சொல்லியிருந்தோம். சாப்பிட்டுட்டு ஊரை பார்த்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த 3 டேஸுமே எங்களுக்கு வந்து பாதி நேரம் வந்து ட்ராவலில் தான் போச்சு. மீதி நேரம் வந்து லைனில் சாமி பார்க்கறதுக்கு நின்னே போச்சு. ஸோ பட் எல்லோரும் வந்து சாமியெல்லாம் நல்லபடியாக தரிசனம் பண்ணதுனாலையும், என் மாமியார் ஊரை வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்ததுலேயும் எல்லோரும் ஹாப்பினஸோட வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஊருக்கு வரதுக்கே வந்து ஈவினிங் 6:00 ஆகிடுச்சு. வர வழியில் வந்து திருக்கோயிலூர் கிட்ட வரும்போதெல்லாம் ஒரே மழை. ஸோ இதில் வந்து எங்கள் ஊர் என்னன்றதை நான் காமிச்சிருக்கேன். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி